ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8 மேக்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்க சாப்டர் 4 குவாட்ரிலேட்டர்ஸோட பார்ட் 6 பார்க்க போகிறோம். இதில் கடைசியாக இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸில் 7 to 11 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7th question. CASE is a square. The points U, V, W and X are midpoints of the sides of square. So CASE இது வந்து ஒரு ஸ்கொயர். இந்த லைனோட மிட் பாயிண்ட், அதாவது கரெக்டா நடுவுல வந்து ஒரு பாயிண்ட் வச்சு, அண்ட் இது மட்டும் இல்லாம அதே மாதிரி எல்லா சைட்ஸ்லயும் மிடில்ல பாயிண்ட் எடுத்து அதை ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டர் நமக்கு கிடைக்குது. ஏன்னா 4 சைட்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து வாட் டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டர் இஸ் UVWX கேட்கறாங்க. ஸோ இது என்ன குவாட்ரிலேட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், find this by using geometric reasoning. So geometrical reasoning இப்போ நம்ம congruence அதெல்லாம் வச்சு நம்ம first prove பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் மெஷர் பண்ணி கரெக்டான்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைண்ட் அதர் வேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் வித்தின் அ ஸ்கொயர். இப்போ மிட் பாயிண்ட் இல்லாம கொஞ்சம் வேற இடத்துல பாயிண்ட் வச்சு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா அது வந்து என்ன குவாட்ரிலேட்டர் கிடைக்குது அப்படின்னு அதையும் பார்க்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன குவாட்ரிலேட்டர்னு கண்டுபிடிப்போம். ஸோ UVWX வந்து மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். அப்போ இதுல வந்து ட்ரையாங்கிள் VCU எடுத்துக்கலாம் அண்ட் ட்ரையாங்கிள் UAX எடுத்துக்கலாம். இப்போ VC ஈக்குவல் டு AX. ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து ஸ்கொயர், ஸோ எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். இப்போ அதுல வந்து மிட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஈக்குவலா தான் பிரிச்சிருக்காங்க. அப்போ இது பார்த்தாலும் இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ இது ரெண்டு பார்த்தாலுமே நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ VC ஈக்குவல் டு AX அண்ட் CU ஈக்குவல் டு AU. ஸோ இது எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் தான். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். இது மட்டும் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது, அதனால ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர்னால இது ரெண்டுமே ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ VCU அண்ட் UAX ரெண்டுமே 90 டிகிரி. இதுல ரெண்டு சைடு அண்ட் ரெண்டுத்துலயும் இருக்க ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்போ சைடு ஆங்கிள் சைடுன்னு SAS கான்க்ருவன்ஸ் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நமக்கு கான்க்ருவன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்க்ருவன்ட்னா இது தேர்ட் சைடு UV அண்ட் XUன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கூட ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட் பார்த்த மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட், அதாவது XAU அண்ட் XSW இது ரெண்டு கான்க்ருவன்ட் பார்த்தாலுமே கண்டிப்பா கான்க்ருவன்டா தான் இருக்கும். பிகாஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து இதே இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தான் இதுக்கும் இருக்கும். ஸோ இது 4 ட்ரையாங்கிளுமே நமக்கு கான்க்ருவன்டா தான் இருக்கும். அண்ட் அதை பார்க்கும்போது நமக்கு இந்த XW will be equal to UX, அதே மாதிரி VW will be equal to VU. ஸோ இந்த 4 சைடுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ சைட்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் UVWX are equal. இப்போ சைட்ஸ் ஆஃப் UVWX குவாட்ரிலேட்டரல் இஸ் ஈக்குவல். ஒரு குவாட்ரிலேட்டரலோட சைட்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா அது ஒன்னு ஸ்கொயரா இருக்கணும், இல்லைன்னா ராம்பஸா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குவாட்ரிலேட்டரலோட சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா அது ராம்பஸ். பட் அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அப்போ அது ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இதோட ஆங்கிள் என்னன்னு நம்ம செக் பண்ணா தெரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஆங்கிள்ஸ் நேம் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இது 1 2 3 4ன்னு நம்ம ஆங்கிள் நேம் பண்ணிட்டு இப்போ ட்ரையாங்கிள் VCU எடுத்தோம்னா VC ஈக்குவல் டு CU. ஏன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல். அப்ப ரெண்டு சைடுமே ஈக்குவல்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஈக்குவலா இருக்கும். ட்ரையாங்கிள் VCUல VC அண்ட் CU ஈக்குவலா இருக்கிறதுனால ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஈக்குவலா இருக்கும். அப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் C பிளஸ் ஆங்கிள் 2, அதாவது இந்த ட்ரையாங்கிள் இருக்க 3 ஆங்கிள்ஸுமே நம்ம ஆட் பண்ணா நமக்கு சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல்ங்கிறதுனால நம்ம ஆங்கிள் 2க்கு பதில் ஆங்கிள் 1 எழுதலாம். அப்போ 2 ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் C ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் 1 ஆங்கிள் C வந்து 90 டிகிரி தெரியும். ஸோ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 180 minus 90. 2 into angle 1 வந்து 180 minus 90 which is 90. So angle 1 வந்து 90 divided by 2 வந்து 45 degree.
ஸோ ஆங்கிள் 145 டிகிரினா ஆங்கிள் 2வும் நமக்கு 45 டிகிரி தான். ஸோ இந்த சிமிலர்லி ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 4ம் கூட 45 டிகிரி தான். ஏன்னா அது வந்து ஒரு கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள், அதனால ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 4 அதுவுமே 45 டிகிரி தான் இருக்கும். இப்போ ஆங்கிள் 1 2 3 4 எல்லாமே 45 டிகிரின்னு பார்த்தோம். இப்போ சிஏங்கிற அந்த லைன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 3 பிளஸ் இது ஒரு ஆங்கிள் நேம் வந்து VUX. ஸோ ஆங்கிள் VUX இந்த 3 ஆங்கிளையும் நமக்கு ஆட் பண்ணா 180 டிகிரி கிடைக்கணும். பிகாஸ் CA வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதோட ஆங்கிள் 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் 2 அண்ட் 3 வந்து நமக்கு 45 டிகிரின்னு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆங்கிள் VUX வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 180 டிகிரி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். ஸோ ரைட் சைட் கொண்டு வந்தா -90 டிகிரி. ஸோ 180 minus 90 வந்து 90. ஸோ ஆங்கிள் VUX என்னது 90 டிகிரி. ஸோ சிமிலர்லி ஆங்கிள் VXW 90 டிகிரி, ஆங்கிள் XWVயும் 90 டிகிரி அண்ட் ஆங்கிள் WVUவும் 90 டிகிரி. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ருவன்ட் மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே கான்க்ருவன்ட். இது எல்லாமே கான்க்ருவன்ட் தான். ஸோ சேம் ப்ராப்பர்ட்டி இதுவும் 45 டிகிரி வரும், இது எல்லாமே 45 டிகிரி வரும். ஸோ இது சால்வ் பண்ண மாதிரி இந்த ஆங்கிள் நம்ம அந்த மாதிரி 180ல இருந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு இங்க 90 டிகிரி கிடைக்கும். ஸோ எல்லா ஆங்கிள்ஸுமே நம்ம 90 டிகிரி தான். அப்போ சைட்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரும் ஈக்குவல் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து எல்லாமே 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இல்லைன்னா நம்ம ராம்பஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். இது 90 டிகிரிங்கிறதுனால இந்த what type of quadrilateral is UVWX question. ஸோ அதுக்கு ஆன்சர் it is a square because sides are equal and all angles are 90 degree. இப்போ 7th கொஸ்டின்ல நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேற ஏதாவது கரெக்டா மிட் பாயிண்ட் இல்லாம வேற ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சு அங்க அந்த பாயிண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரு குவாட்ரிலேட்டர் கிரியேட் பண்ணணும். அப்போ அது என்ன குவாட்ரிலேட்டரா இருக்கும் அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏடியில வந்து ஒரு சைட் சின்னதாகவும் ஒரு சைட் பெருசாகவும் இருக்க மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஈக்குவலா எல்லா சைடுமே எடுத்திருக்கோம். ஸோ இங்க 2 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 2 2 அண்ட் இங்க வந்து 6 சென்டிமீட்டர்னா இங்க 6 6ங்கிற மாதிரி ஒரே விதமா நம்ம பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஒரே விதமா நம்ம ஏடிங்கிற ஒரு லைனை பிரிக்கிற மாதிரி எல்லா லைனும் அதே சென்டிமீட்டர் அளவுல நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த மாதிரி பிரிச்சு ஒரு குவாட்ரிலேட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணா அது என்ன குவாட்ரிலேட்டரா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டிஎஸ்ங்கிறது ஆர்சியோட ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி BQ அண்ட் AP இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அண்ட் AS GR QC PBன்னு இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுல ட்ரையாங்கிள் PAS அண்ட் SDR இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம பார்க்க போறோம். இதுல PA அண்ட் SD வந்து ஈக்குவல். ஏன்னா PA அண்ட் SD இந்த லென்த் வந்து எல்லா சைடுமே ஈக்குவலா பிரிச்சிருக்கோம். ஸோ PA அண்ட் SD ஈக்குவல் அண்ட் AS அண்ட் DR ஈக்குவல். ஸோ இந்த சென்டிமீட்டர் ஈக்குவல் அண்ட் இதுவும் ஈக்குவல். ஸோ அதுதான் இங்க ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கோம். ஸோ அதுபடி இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் அண்ட் இந்த ஆங்கிள் PAS ஆங்கிள் அண்ட் SDRங்கிற ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர். ஸோ ஏபிசிடிங்கிறது ஒரு ஸ்கொயர், அதனால 90 டிகிரி. ஸோ இதுல சைடு ஆங்கிள் சைடுன்னு SAS கான்க்ருவன்ஸ் ரூல் படி ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்க்ருவன்ட். PAS ட்ரையாங்கிள் அண்ட் SDR ட்ரையாங்கிள் வந்து கான்க்ருவன்ட். அப்போ கான்க்ருவன்ட்னா இந்த சைடும் லைக் PS அண்ட் SR இந்த லென்த்துமே வந்து ஈக்குவல். ஸோ PS அண்ட் SR வந்து ஈக்குவல். சிமிலர்லி இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்த மாதிரி நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தாலுமே நமக்கு கான்க்ருவன்ட்டா தான் வரும். அண்ட் இதே மாதிரி இந்த PQ அண்ட் QRம் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இந்த 4 சைடுமே PS ஈக்குவல் டு RQ, PS ஈக்குவல் டு QP, PS ஈக்குவல் டு SRன்னு இந்த 4 சைடுமே நமக்கு ஈக்குவலா தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஈக்குவல் சைட்ஸ் இருந்தா அது ராம்பஸாவும் இருக்கலாம், ஸ்கொயராவும் இருக்கலாம். ஸோ ஸ்கொயருக்கு வந்து 90 டிகிரியா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் PASல ஆங்கிள் 1 and 2 மார்க் பண்ணியிருக்கோம்.
இப்போ ஆங்கிள் 1 and 2 பிளஸ் இந்த ஆங்கிள் மூணுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் PAS ஓட எல்லா ஆங்கிள்ஸுமே ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். அப்போ ஒன்னு வந்து நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். ஸோ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா இது வந்து இந்த பக்கம் ரைட் சைட் கொண்டு வந்தா 180 மைனஸ் 90 90. ஸோ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 வந்து நமக்கு 90 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ஏன்னா angle 1 equal to angle 3 because PAS and SDR triangle வந்து congruent. அதனால angle 1 equal to angle 3. so அந்த angle 1ங்கிற இடத்துல angle 3 substitute பண்றோம். so angle 3 plus angle 2 நமக்கு 90 டிகிரி தான். இப்போ இந்த angle 2 3 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 180 கிடைக்கும். ஏன்னா AD வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா ஆங்கிள் 2 4 3 ஆட் பண்ணா நமக்கு 180 கிடைக்கணும். ஆங்கிள் 2 and 3 நமக்கு ஆட் ஆனா 3 plus 2 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு பதில் நம்ம 90 டிகிரி போடுறோம். ஆங்கிள் 4 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ 90 டிகிரியை நம்ம ரைட் சைட் கொண்டு வந்தா ஆங்கிள் 4 ஈக்குவல் டு 180 மைனஸ் 90. ஸோ 180 மைனஸ் 90 90. ஸோ ஆங்கிள் 4 வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ இதே மாதிரி இந்த கான்கிருவன்ஸ் ரூல் வச்சு இந்த ரெண்டு சைடு ஆங்கிளும் நம்ம பார்த்தோம்னா இதுவுமே நமக்கு எல்லாமே 90 டிகிரின்னு வரும். ஸோ ஆங்கிள் 5 6 7 எல்லாமே நமக்கு 90 டிகிரி. ஸோ ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரியா இருந்தா அது வந்து ஒரு ஸ்கொயர்னு சொன்னேன். ஸோ PQRS இஸ் அ ஸ்கொயர். ஸோ மிட் பாயிண்ட்ல கரெக்டா டிரா பண்ணாலும் இல்ல இந்த மாதிரி டிரா பண்ணாலுமே நமக்கு ஸ்கொயர் தான் கிடைக்குது. இப்போ ரெக்டாங்கிள்லாம் வராதான்னா வரும். இப்போ நம்ம இந்த சைடு எப்படி பிரிச்சோமோ அதே மாதிரி ஈக்குவலா இங்க பிரிக்கிறோம். அதனாலதான் நமக்கு ஸ்கொயர் வருது. ஒருவேளை இங்க வேற வேற டிஸ்டன்ஸ்ல நம்ம பிரிச்சோம்னா வேற வேற குவாட்ரிலேட்டர் கிடைக்கும். ரெக்டாங்கிள் கிடைக்கலாம், ட்ரபீசியம் கிடைக்கலாம். ஸோ இது ரெக்டாங்கிள், இங்க வந்து கிட்ட வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணா ட்ரபீசியம் கிடைக்கலாம். இல்ல சம்பந்தமே இல்லாம ஒரு குவாட்ரிலேட்டர் டிஃப்ரெண்டான குவாட்ரிலேட்டர் கிடைக்கலாம். பட் எல்லா சைடுமே நம்ம ஈக்குவலா பிரிச்சோம்னா லைக் மிட் பாயிண்ட் இல்லாம இந்த சைடு பிரிச்சாலுமே இந்த சைடு எப்படி பிரிக்கிறோமோ அதே லென்த்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பிரிச்சு அந்த பாயிண்ட டிரா பண்ணா நமக்கு ஸ்கொயர் தான் கிடைக்கும். 8th question, if a quadrilateral has 4 equal sides and one angle of 90 degree, will it be a square? Find the answer using geometrical reasoning and as well as by construction and measurement. So first எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. 4 ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆங்கிள் வந்து DAB நம்ம 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ ABCD வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் வித் ஆல் சைட்ஸ் ஈக்குவல், AB ஈக்குவல் டு BC, CD ஈக்குவல் டு DA, அந்த மாதிரி எல்லா சைடுமே ஈக்குவல். அண்ட் ஆங்கிள் DAB வந்து 90 டிகிரின்னு எடுத்திருக்கோம். இப்போ ஜாயின் BDயை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு டயகனல். இப்போ ABCDங்கிறது என்ன குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ ட்ரையாங்கிள் ADB எடுத்தோம்னா நமக்கு AD ஈக்குவல் டு CD, அதே மாதிரி AB ஈக்குவல் டு BC. ஏன்னா இது எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு சைடுமே நமக்கு தெரியும் எல்லாமே ஈக்குவல். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் மாதிரி இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல். இது மட்டும் நமக்கு தெரியாது. பட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே BDங்கிறது காமன் சைடு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இது என்னவோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளையும் BD சேம் லென்த். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ADBங்கிற இந்த ட்ரையாங்கிளும் CDBங்கிற இந்த ட்ரையாங்கிளும் ரெண்டுமே கான்கிருவன்ட் பை SSS கான்கிருவன்ஸ் ரூல். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்கிருவன்ட்ங்கிறதுனால ஆங்கிள்ஸ் A அண்ட் ஆங்கிள் Cயும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆங்கிள் A நமக்கு தெரியும் 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் Cயுமே நமக்கு 90 டிகிரி தான். இப்போ ட்ரையாங்கிள் DAB எடுத்தோம்னா 1 and 2 வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா AB and AD வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதனால ஆங்கிள் 1 and 2 வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ ஆங்கிள் 1 plus 2 plus 90 டிகிரி வந்து அதாவது ட்ரையாங்கிள் 3 ஆங்கிளுமே ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். அப்ப ஆங்கிள் 1 plus 2 ஈக்குவல் டு இந்த 90 இந்த பக்கம் போச்சுன்னா 180 minus 90 which is equal to 90 டிகிரி. இப்போ ஆங்கிள் 1 2 நம்ம ஈக்குவல்னு பார்த்தோம் பிகாஸ் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ இதை வந்து ஈக்குவலா பிரிக்கணும். 2 angle 1 ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆங்கிள் 1 வந்து 90 டிகிரி பை 2வா மாறும். அப்போ 90 டிகிரி பை 2னா 45. ஸோ ஆங்கிள் 1 வந்து 45 டிகிரி which is equal to angle 2. ஸோ ஆங்கிள் 1 and angle 2 ரெண்டுமே 45 டிகிரி.
இப்போ அதே மாதிரி ட்ரையாங்கிள் சிடிபி எடுக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் சிடிபி எடுத்தோம்னா ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 4 வந்து ஈக்குவல். ஏன்னா இதுவுமே ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சிடி அண்ட் சிபி வந்து ஈக்குவல் சைட். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆங்கிள் 4 and 3 will be equal. இந்த ட்ரையாங்கிளுமே 3 சைட்ஸ் ஆங்கிள் 3 and 4 and 90 டிகிரி ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஸோ 3 plus 4 எழுதிட்டு இந்த 90 இந்த சைட் கொண்டு போனா நமக்கு 180 minus 90 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் 3 and 4 ஈக்குவல்னால இங்கேயும் 2 angle 3 எடுத்துக்கலாம். 4க்கு பதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணா 2 angle 3 which is equal to 90 டிகிரி. ஸோ angle 3 வந்து 90 டிகிரி by 2 வரும் which is equal to 45. ஸோ ஆங்கிள் 345னா ஆங்கிள் 4மே 45 தான். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சது, ஆங்கிள் 1 2 3 4னு எல்லாமே 45 டிகிரி. இப்போ இந்த எல்லா 1 2 3 4னு எல்லா ஆங்கிள்ஸுமே 45 டிகிரின்னு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் சி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆங்கிள் ஏபிசி வந்து 1 plus 3 பண்ணா கிடைச்சிரும். அதனால ஆங்கிள் 1 plus ஆங்கிள் 3, ஆங்கிள் 1 and 3 வந்து 45. ஸோ 45 plus 45 equal to 90 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஏடிசி வந்து 2 and 4 வந்து பிளஸ் பண்ணா கிடைக்கும். அப்போ ஆங்கிள் 2 plus 4 வந்து 45 plus 45 90 டிகிரி. அப்போ இந்த 4 ஆங்கிளுமே நமக்கு 90 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. இப்போ ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. ஸோ ஏபிசிடி இஸ் a ஸ்கொயர். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கே 4 ஈக்குவல் சைட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம 90 டிகிரி ஆங்கிள்னும் பார்த்துட்டோம். அப்போ ஏபிசிடி குவாட்ரிலேட்டர் வந்து ஒரு ஸ்கொயர். 9th question, what type of quadrilateral is one in which the opposite sides are equal? இப்போ ஒரு quadrilateral வரைஞ்சிருக்கும், அதுல opposite sides equal. So இந்த AB and DC equal and AD and BC equal. So இந்த ரெண்டு opposite sidesமே equal இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம ஒரு diagonal draw பண்ணலாம் ACன்னு. இதுல ட்ரையாங்கிள் ஏடிசி அண்ட் சிபிஏ எடுத்து இது வந்து கான்க்ருவெண்டான்னு பார்க்கலாம். இதுல ஏடி அண்ட் பிசி ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு சைடுமே இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கு இந்த ரெண்டு சைடு நமக்கு ஈக்குவல். ஸோ ஏடி ஈக்குவல் டு சிபி, அதே மாதிரி டிசி ஈக்குவல் டு பிஏ, இந்த ரெண்டு சைட்ஸுமே ஈக்குவல். இப்போ ஏசி வந்து அதுக்கு காமனா இருக்கு. ஸோ அதுவுமே ரெண்டு ட்ரையாங்கிளுமே இந்த ஏசிங்கிறது சேமா இருக்கும். அப்போ 3 சைடுமே இந்த ட்ரையாங்கிள்ல காமனா வர மாதிரி சேமா இருக்கிறதுனால சைடுங்கிற ஒரு கான்க்ருவன்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ஏடிசி அண்ட் சிபிஏ ட்ரையாங்கிள் கான்க்ருவென்ட்னு சொல்றோம். இப்போ கான்க்ருவெண்டா இருந்தா அதோட ஆங்கிள்ஸுமே சேமா இருக்கும். ஸோ ஏடிசி, ஸோ ஏங்கிறது ஆங்கிள் 2, அதே மாதிரி சிபிஏ, அப்போ இங்க வந்து ஆங்கிள் 4. ஸோ ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 4 ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 3 ஈக்குவல் because of the congruence rule. So order வந்து மாறக்கூடாது. இது ரெண்டுமே congruent. So 1 and 2 அப்படி மாறக்கூடாது. அந்த ட்ரையாங்கிளோட கான்க்ருவென்ட்ல என்ன ஆர்டர் யூஸ் பண்ணிருக்கோம், ஏடிசி அண்ட் ஏபிசின்னு எழுதல, சிபிஏன்னு தான் எழுதியிருக்கோம். ஏடி அண்ட் சிபி தான் ஈக்குவல். ஸோ இங்க ஸ்டார்ட் ஆனா இங்க தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால இங்க இருக்க ஆங்கிள்னா இங்க இருக்க ஆங்கிள் தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆங்கிள் 2 and 4 மாதிரி ஆங்கிள் 1 and 3 வந்து ஈக்குவல். இப்போ எப்பவுமே நம்ம பார்த்திருக்கோம் டிரான்ஸ்வர்சல் லைன், ரெண்டு பேரலல் லைனை கட் பண்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் பார்த்திருக்கோம். இங்க வந்து நமக்கு பேரலாம் தெரியாது, பட் இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் தான். ஸோ பேரலோ இல்லையோ ஒரு ரெண்டு லைனை டச் பண்ற இன்டர்செக்ட் பண்ற ஒரு லைன் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன். இப்போ ஏடி அண்ட் பிசிங்கிற ரெண்டு லைன்ஸை கட் பண்ற டிரான்ஸ்வர்சல் லைன் தான் இந்த ஏசி. அப்போ இதோட ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா 2 and 4. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஒரு பேரலல் லைன்ல இந்த மாதிரி கட் ஆகும்போது ஆங்கிள்ஸ் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து பேரலல் லைன்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ஈக்குவலா இல்லைன்னா பேரலல் லைன்ஸ் இல்லை, பட் பேரலல் லைன்ஸ்ல ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க ஆங்கிள் 2 and 4 வந்து நம்ம ஆல்ரெடி ஈக்குவல்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் ஆங்கிள் 1 and 3யும் ஈக்குவல்னு பார்த்தோம். அப்போ இந்த லைனுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து 2 and 4, 1 and 3. அப்போ அது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த லைன்ஸ் என்னவா இருக்கும், பேரலலா தான் இருக்கும். ஸோ இந்த ஏடி அண்ட் பிசி எடுத்து பார்த்தாலும் நமக்கு இது ரெண்டும் பேரலல். அண்ட் டிசி அண்ட் ஏபி இந்த மாதிரி இந்த ரெண்டு லைன் எடுத்து பார்த்தாலும் நமக்கு இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து பேரலலா தான் வருது. ஸோ 1 and 3 and 2 and 4 இந்த ரெண்டு லைன் எடுத்துட்டு ஏசி டிரான்ஸ்வர்சல் லைன் பார்த்தாலுமே கூட நமக்கு ஏபி அண்ட் டிசி பேரலலா இருக்கு.
அண்ட் இந்த டூ லைன்ஸ் ஏடி அண்ட் பிசி எடுத்தாலுமே இந்த ரெண்டு லைன் parallel கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பிகாஸ் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸுமே பேரலா இருக்கிறதுனால இந்த ஏபிசிடி இஸ் அ parallelogram. இந்த quadrilateral ஒரு parallelogramனு சொல்லலாம். 10th question, will the sum of the angles in a quadrilateral such as the following one also be 360 degree? So இந்த மாதிரி ஒரு quadrilateralல இதையும் எல்லா ஆங்கிள்ஸையும் சம் பண்ணா 360 degree வருமா அப்படின்னு கேக்குறாங்க. Find the answer using geometrical reasoning as well as constructing this figure. So இதை வந்து நம்ம வரைஞ்சு பார்த்து நம்ம மெஷர் பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ஜியாமெட்ரிக்கலா எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த பி அண்ட் டியை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டா இந்த ஆங்கிள்ஸ் வந்து 1 2 3 4ன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. இப்போ ஏபிடிங்கிற இந்த ட்ரையாங்கிள்ல எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இது வந்து ஆங்கிள் ஏ, இது வந்து ஆங்கிள் 1 and 3. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஏன்னா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180. அதே மாதிரி சிபிடிங்கிற இந்த ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆங்கிள் சி பிளஸ் 4 பிளஸ் 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா ஸோ A31 அதே மாதிரி ஆங்கிள் C42 இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணா இங்க என்ன இருக்கு 180. ஸோ இது இந்த பக்கம் 180 ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க 180 ரெண்டுமே ஆட் பண்றோம். ஸோ 180 183 360 கிடைக்கும். அண்ட் இதை வந்து நம்ம குரூப் பண்ணலாம். 3 and 4 ஒன்னா குரூப் பண்ணிக்கலாம். அண்ட் 1 and 2 வந்து இதை வந்து இங்க எடுத்துட்டு வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அப்படியே எழுதிட்டு 3 plus 4 ஆங்கிள் 4 என்னது? இப்போ பிங்கிற ஆங்கிள் வந்து அதை தான் நம்ம ரெண்டா இப்படி பிரிச்சு 3 and 4ன்னு போட்டிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஆங்கிள் பி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் 3 plus 4 வந்து பி. அதே மாதிரி ஆங்கிள் 1 தான் நமக்கு 1 and 2 அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஆங்கிள் டி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் டின்னு இந்த ஆங்கிள் 1 and 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் ஏபிசிடி ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏபிசிடிங்கிறது என்ன? இந்த குவாட்ரிலேட்டரலோட ஆங்கிள்ஸ் ஏபிசிடி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 360 டிகிரி. ஸோ இந்த மாதிரி இன்வர்டா இருக்கிற மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டருக்குமே நமக்கு சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 360 தான் வருது. 11th question, state true or false. First subdivision, a quadrilateral whose diagonals are equal and bisect each other must be a square. So ஒரு ஸ்கொயர்ல வந்து diagonals வந்து bisect ஆகும் and equal ஆகும் இருக்கும். அது கரெக்ட் தான். பட் ஒரு ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதுலயுமே கூட bisect ஆகும், ஈக்குவலா இருக்கும் diagonals. ஸோ ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இந்த சைடு தான் ஈக்குவலா இருக்கும் ஸ்கொயர்ல. பட் இதுல ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலா இருக்கும். பட் இங்க அதை பத்திலாம் எதுவுமே சொல்ல, டயகனல் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டயகனல் வந்து ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸோ ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டிஸோ சேம் தான். ஸோ அது வந்து ஸ்கொயர் மட்டும் சொல்ல முடியாது, அது ரெக்டாங்கிளாவும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a quadrilateral having 3 right angles must be a rectangle. ஸோ 3 ரைட் ஆங்கிள்ஸ் வந்து ஒரு குவாட்ரிலேட்டர்ல இருக்கு. 1 2 and 3. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிளா தான் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு குவாட்ரிலேட்டரோட எல்லா ஆங்கிள்ஸையும் சம் பண்ணா நமக்கு 360 டிகிரி கிடைக்கும். அதுல 3 ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி நம்ம கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒரு ஆங்கிள் மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ அது ஆங்கிள் டின்னு வச்சுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 270 கிடைக்குது. அதை ரைட் சைட் கொண்டு போனா 360 minus 270 is equal to 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் டி ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ அந்த 4வது ஆங்கிளும் 90 டிகிரின்னு சொல்லியாச்சு. அப்போ எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரில இருந்தா என்ன? அது ஒரு ரெக்டாங்கிள். இந்த குவாட்ரிலேட்டர் ஒரு ரெக்டாங்கிளா அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின். அப்போ ட்ரூ. The quadrilateral having 3 right angles must be a rectangle. True. Third subdivision, a quadrilateral whose diagonals bisect each other must be a parallelogram. So ஒரு quadrilateralல diagonals வந்து bisect ஆகுது. அப்போ அது வந்து ஒரு parallelogram அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம கரெக்டா ட்ரூவா ஃபால்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து bisect பண்ணுதுன்னா
இந்த டயகனல்ல பாதியா பிரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதாவது OB and OD ஈக்குவல். அதே மாதிரி இந்த டயகனலும் பாதியா பிரிக்குது. அப்போ OA and OC ஈக்குவல். அண்ட் இது மட்டும் இல்லாம ஆங்கிள் AOD and BOC ஈக்குவல் பிகாஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அதே மாதிரி ஆங்கிள் COD அண்ட் ஆங்கிள் BAOB வந்து ஈக்குவல். ஏன்னா இதுவும் வந்து வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இதை வச்சு நம்ம கான்கிருவன்ஸ் வருதான்னு பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் AOD அண்ட் COB எடுத்தோம்னா இதுல ரெண்டு சைடு ஈக்குவல் அண்ட் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அண்ட் ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ SAS சைடு ஆங்கிள் சைடுங்கிற கான்கிருவன்ஸ் ரூல் படி ட்ரையாங்கிள் AOD இஸ் கான்கிருவன்ட் டு ட்ரையாங்கிள் COB. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவன்ட்னால ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2. இப்போ இந்த ரெண்டு சைடு தான் சேம். ஸோ இந்த சைடு இருக்க ஆங்கிள்னா அப்போ இந்த சைடு இருக்க ஆங்கிள் தான் வரும், இது வராது. இப்போ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2. இப்போ இது பாத்தீங்கன்னா AD அண்ட் BCங்கிற ரெண்டு லைனை இன்டர்செக்ட் பண்ற டிரான்ஸ்வர்ஸ் லைன் தான் இந்த BD. இந்த ஆங்கிள் 1 and 2 வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் லைன். அப்போ இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து எப்போ ஈக்குவலா இருக்கும்னா இந்த ரெண்டு AD அண்ட் BCங்கிற லைன் பேரலா இருந்தாதான் அது ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவன்ட்னால ஆங்கிள் 1 and 2 ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இப்போ ஈக்குவலா இருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டு லைனும் நம்ம பேரலல்னு சொல்றோம். இப்போ BC இஸ் பேரலல் டு AD. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் AOB அண்ட் COD, அதாவது AOB COD இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து அதுவுமே கான்கிருவன்ட் தான் பிகாஸ் அதே மாதிரி சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் வெர்டிகலி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ SAS கான்கிருவன்ட் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்கிருவன்ட். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்கிருவன்ட்னா அதோட ஆங்கிள்ஸுமே ஈக்குவல். ஸோ ஆங்கிள் 3 and 4 ஈக்குவல். இப்போ இது எதோட டிரான்ஸ்வர்ஸ் லைன்? ACங்கிறது AB அண்ட் DCங்கிற ரெண்டு லைனோட டிரான்ஸ்வர்ஸ் லைன் அண்ட் அது 3 and 4 வந்து அதோட ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போ இது வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால அந்த ரெண்டு லைனுமே பேரலல்னு நம்ம சொல்லலாம், AB and DC. ஸோ AB பேரலல் டு DC. இப்போ நம்ம BC பேரலல் டு AD, AD BC அண்ட் AB பேரலல் டு DC. இப்போ இந்த ரெண்டு லைன் ஸோ ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு லைனுமே பேரலா இருக்கு. அது வந்து எதுல இருக்கும்னா பேரலோகிராம்ல தான் இருக்கும். சின்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ABCD ஆர் பேரலல், இட் இஸ் அ பேரலோகிராம். இப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பைசெக்ட் ஆச்சுன்னா டயகனல்ஸ் அது வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அது கரெக்டா? கரெக்ட். அப்போ ட்ரூ. ஃபோர்த் சப்டிவிஷன் a quadrilateral whose diagonals are perpendicular. இப்போ ஒரு diagonals வந்து பர்பண்டிகுலர்னு சொல்றாங்க, அதாவது 90 டிகிரி இருக்கும். அப்போ so your diagonals are perpendicular, then each other must be a rhombus. A quadrilateral whose diagonals are perpendicular to each other must be a rhombus னு சொல்றாங்க. ஸோ பர்பண்டிகுலர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அது பைசெக்ட் ஆகும்னு சொல்லல. இப்போ நம்ம டிரா பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜாயின் டிரா பண்ணா இது ராம்பஸா? இல்ல. ஸோ ஒன் சைடு லென்த்தா வருது, ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தாதான் அது ராம்பஸ். இப்போ ராம்பஸ் டிரா பண்ணோம்னா இப்போ கரெக்டா இங்க வந்து 90 டிகிரி இருந்தா மட்டும் போதாது, அது கரெக்டா ராம்பஸ்ல பைசெக்ட் ஆகணும், அதாவது ஈக்குவலா பிரிக்கணும். மிட் பாயிண்ட்ல தான் ஜாயின் ஆகணும் டயகனல்ஸ். அந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து ஒரு ராம்பஸா இருக்கும். பட் நமக்கு அந்த கண்டிஷன் கொடுக்கல, ஒன்லி டயகனல்ஸ் பர்பண்டிகுலர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ராம்பஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Fifth subdivision, a quadrilateral in which the opposite angles are equal must be a parallelogram. இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். இப்போ ABCDங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டரல்னா இதுல ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் 1 என்னது 2 3. இப்போ இது ஆங்கிள் 1, ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஆங்கிள் 3. அதே மாதிரி இது ஆங்கிள் 2னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் 4, அது வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆங்கிள் 1 ஆங்கிள் 3 ஈக்குவல், ஆங்கிள் 2 and 4 ஈக்குவல். இப்போ இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டர்னால எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 360 கிடைக்கும். ஸோ 1 2 3 4 ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 360. இப்போ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 3. ஸோ ஆங்கிள் 3க்கு பதில் நம்ம ஆங்கிள் 1ம், ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 4. ஸோ ஆங்கிள் 2க்கு பதில் ஆங்கிள் 4க்கு பதிலா நம்ம ஆங்கிள் 2ம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 2 டைம்ஸ் ஆங்கிள் 1 and 2 கிடைக்குது. ஸோ 2 டைம்ஸ் ஆங்கிள் 1 and 2 which is equal to 360. இப்போ ஆங்கிள் 1 and 2 வந்து 2 ரைட் சைட் போச்சுன்னா ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா டிவைட் பை 2 வரும். ஸோ 360 டிவைடட் பை 2 180. இப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 வந்து நமக்கு 180 கிடைக்குது. இந்த ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2ங்கிறது என்னன்னா AD அண்ட் BCங்கிற ரெண்டு லைனுக்கு இன்டர்செக்ட் ஆகிற ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் தான் AB.
So AB is a transverse line of AD and BC. இப்போ அதோட ரெண்டு sum of internal angles on same side. So same side இருக்க ரெண்டு internal angles add பண்ணா நமக்கு 180 degree கிடைக்குது. அதாவது angle 1 and 2 add பண்ணா நமக்கு 180 degree கிடைக்குது. So இந்த மாதிரி 180 degree கிடைச்சா அந்த ரெண்டு லைன்ஸுமே parallel லைன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்போ AD and BC இது ரெண்டுமே parallel. இப்போ முன்னாடி பண்ண மாதிரி 4 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா நமக்கு 360 டிகிரி கிடைக்கும் பிகாஸ் இட் இஸ் a quadrilateral. இப்போ 1க்கு பதில் நம்ம 3யும் பிகாஸ் 1 ஈக்குவல் டு 3 அண்ட் 2 3 அப்படியே எழுதிட்டு 4 வந்து ஆங்கிள் 2ன்னு சொல்லலாம். ஸோ ஆங்கிள் 4க்கு பதில் ஆங்கிள் 2 சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ which is equal to 360 degree. இப்போ 3 2 3 2ன்னு ரெண்டுமே பேரா இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 3. அப்போ இந்த 2 வந்து ரைட் சைட் கொண்டு போனா நமக்கு 360 டிவைடட் பை 2 கிடைக்கும். அப்ப ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 3 வந்து 180 டிகிரி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 3 ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி கிடைக்குது. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து சேம் சைடு ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல் லைன். இப்போ DC அண்ட் ABங்கிறது ரெண்டு லைன். DCங்கிறது இந்த ரெண்டு லைனையும் டச் பண்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் என்னதுன்னா சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் ஃபார் AB அண்ட் DC வந்து சம் ஆனா என்ன கிடைக்குது 180 கிடைக்குது. அப்போ இது 180 கிடைச்சா என்ன அர்த்தம் DC அண்ட் AB வந்து பேரலா இருக்குன்னு அர்த்தம். அப்போ AB parallel to DC. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் AD parallel to BC, இங்க AB is parallel to DC. அப்போ opposite sides of ABCD quadrilateral வந்து parallel இருக்கு. அப்போ parallel இருந்தா அதுக்கு பேர் என்ன parallelogram. ABCD is a parallelogram. அப்போ இது வந்து true. இந்த statement வந்து true. Sixth subdivision, a quadrilateral in which all the angles are equal is a rectangle. இப்போ ஒரு quadrilateral எல்லா ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணா நமக்கு 360 டிகிரி கிடைக்கும். அப்போ ஈக்குவல் ஆங்கிள்ஸ்னா அப்போ அந்த எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3ன்னு எல்லாமே ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிள் 1 2 3 எல்லாமே ஈக்குவல்னால இந்த 3 4 2 பதில் நம்ம 1 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4 டைம்ஸ் ஆங்கிள் 1 வருது. இப்போ 4 ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 360 டிகிரி. இதை வந்து இந்த சைடு கொண்டு போனா டிவைட்ல வரும். ஸோ டிவைட் பை 4. 360 divided by 4 வந்து நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். அப்போ ஆங்கிள் 1 90 டிகிரினா ஆங்கிள் 2 3 4ன்னு எல்லாமே நமக்கு 90 டிகிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தான் சொன்னாங்க. இப்போ அந்த ஆல் ஆங்கிள்ஸ்மே நம்ம 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரினா அது வந்து ஒரு ரெக்டாங்கிள். A quadrilateral with 4 right angles is a rectangle. அப்போ ஆன்சர் இஸ் ட்ரூ. Seventh question, isosceles trapeziums are parallelograms. Isosceles trapeziumனா இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கும்னு அர்த்தம். பட் parallelogramக்கு ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸுமே பேரலா இருக்கணும். இப்போ ட்ரபீசியம்னா ரெண்டு சைட்ஸ் வந்து பேரலா இருக்கும். ஸோ இது வந்து பேரலா இருக்கு. நான் பேரலல் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கிறதுக்கு பேர் தான் ஐசோசெலஸ் ட்ரபீசியம். ஸோ ஒரு பேரலல் சைடு இருந்தாதான் அது ட்ரபீசியம். ரெண்டுமே பேரலல் சைடா இருந்தா அது parallelogram. So it is false. Isosceles trapezium is not a parallelogram because இதுல ஒரு பேர் தான் இருக்கு, ரெண்டு பேர் இல்ல. ரெண்டு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா இல்ல, ஒரு பேர் தான் பேரலா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.